Hi friends, welcome back to Technical Tamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே பண்ண போறது கிடையாது. இதனால் முடிய நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எரர் வருது, இந்த மாதிரி எரர் வருது, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பேசிக் எரர்ஸுமே எதனால் வருது, அந்த எரர்ஸ்லாம் நம்ம வராமல் எப்படி ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நீங்கள் என்னென்ன எரர்ஸ்லாம் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது விடுவீங்க, அந்த எரர்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோ ரெகுலராக போயிடலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம Arduino கூட அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ் தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கம்பைல் பண்ணி அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களோட Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதே இப்படி தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Arduino போர்டில் செகண்ட் பின் வந்து எடுத்திருக்கேன். செகண்ட் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த எல்இடி வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸில் ஆன் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இப்போ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். மேலே டிக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பைல் பட்டன். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டன் கம்பைலிங் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த எரருமே கிடையாது. இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல இது போடலேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் காமிக்குது. உங்களுக்கு ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். நீங்கள் கீழேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது என்ன எரர் அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல போட்டிருப்பாங்க எரர் எக்ஸ்பெக்டேஷன்னு போட்டு நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோமோ அது அந்த கோலனுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம்னு அது சொல்லுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு கம்பைல் கொடுக்குறேன். கம்பைல் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு, எந்த எரருமே இல்லை. எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துருப்பீங்க. கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து Arduino போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். இந்த அப்லோட் பண்ணுற டைத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான எரர்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து போர்டு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை அப்படின்னா உங்களோட போர்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல போர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இதுக்கு சைடில் போனீங்க அப்படின்னா Arduino, UNO, Nano, Mega அந்த மாதிரி ஏகப்பட்ட Arduino போர்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற போர்டும் செலக்ட் பண்ணணும். இப்போது நான் Arduino UNO போர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து உங்கள் Arduino போர்டை உங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் எத்தனாவது பின்னில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு போர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே சீரியல் போர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட போர்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணியும் இந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இப்போ இதில் போய்ட்டு உங்கள் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் COM4ங்கிறதுல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அப்லோட் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங்னு வந்துருச்சு. எந்த எரருமே கிடையாது, டன் அப்லோடிங்னு வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடிங்னே நின்றுக்குச்சு. நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம போர்டுக்கு வந்து அப்லோடே ஆகலை. இப்போ நான் மறுபடியும் டூல்ஸ்குள்ளே போய்க்கிறேன். டூல்ஸ்குள்ளே போயிட்டு பழையபடி Arduino UNOவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எரர் அக்கர்டு வைல் அப்லோடிங் ஸ்கெட்சுன்னு வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா, அந்த எரர் வந்து நம்ம போன வாட்டி அப்லோட் பண்ணும்போது வந்த எரர். அது வந்து ரொம்ப நேரம் அப்லோடிங்னே இருந்தனால வந்து நமக்கு வந்து காமிக்கல, கொஞ்சம் லேட்டாகி தான் காமிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது டன் அப்லோடிங்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டூல்ஸ்குள்ளே போயிட்டு போர்டு போர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போது நீங்கள் Arduino Nano வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து Atmega 328P, Atmega 328P ஓல்டர் போர்டு, Atmega 168 இருக்கும். Arduino போர்டு கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு, போர்ட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் Atmega 328P ஓல்டர் போர்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் சிப் வந்து ஓல்டாக கூட இருக்கலாம். ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா எரர் வரும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ அடுத்த எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் தான். நீங்கள் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. இப்போது நீங்கள் ஒரு செர்வோ மோட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ஸ்டக்கிள் அவாய்டிங் கார் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செர்வோ மோட்டார், ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம வந்து லைப்ரரி ஃபைல் அப்படின்னு வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஆர்டினோ போர்டு வந்து வச்சுருக்கோம். அந்த ஆர்டினோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர்னு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஆர்டினோ போர்டுக்கு செர்வோ மோட்டர் அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த செர்வோ மோட்டர்னு ஒரு தனி லைப்ரரி ஃபைல் வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம எழுத தேவையில்லை, ஆல்ரெடி அவங்க வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைப்ரரி ஃபைல் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து ஆர்டினோ போர்டு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டினோ போர்டு வந்து வேலையை வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் இந்த லைப்ரரி ஃபைல்ஸில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து. இப்போ நீங்கள் செர்வோ மோட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செர்வோ லைப்ரரி, இப்போ ஒரு மோட்டார் டிரைவர் ஷீல்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஎஃப் மோட்டார் டிரைவர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் சொல்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா பேசிக் ப்ராஜெக்ட்னு போய்ட்டு இந்த ரெண்டுமே கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா லைப்ரரிஸ்லாம் இருக்குது. ஸோ அது எங்கிருந்து எடுக்கிறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் servo.h அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் இன்க்ளூட் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா லைப்ரரிஸும் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடாஃப்ரூட் அந்த மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான லைப்ரரிஸும் இருக்குது. அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நியூ பிங் அப்படிங்கிறதும் இருக்குது. கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா செர்வோ மோட்டர் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செர்வோங்கிறது இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் செர்வோ மோட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிங் அப்படிங்கிற லைப்ரரி வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த லைப்ரரி கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேஸ் இன்க்ளூட் நியூ பிங் .hங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எந்த லைப்ரரிஸ்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்குற லைப்ரரிஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இல்லை அப்படின்னா மேலே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ வந்து இன்டர்நெட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு எந்த லைப்ரரி வேணும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஏஎஃப் மோட்டார் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், நம்ம மோட்டார் டிரைவருக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா அடாஃப்ரூட் மோட்டார் சீல் லைப்ரரின்னு வந்துருச்சு. இதில் நீங்கள் வெர்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து இதிலே போய் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்குற லைப்ரரிஸ் இதுலேயும் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலிமா உங்களோட லைப்ரரிஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செர்வோ மோட்டரை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். செர்வோ மோட்டர் லைப்ரரி ஆர்டினோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆர்டினோ லைப்ரரி செர்வோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா GitHub அப்படிங்கிறது. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். GitHubல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைப்ரரிஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து இருக்கும். எல்லாமே இதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே நீங்கள் GitHubக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஜிப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கெட்சுக்குள்ளே போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரிஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஜிப் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா அது செர்வோ மாஸ்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறேன். என் லைப்ரரி நேம் செர்வோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி தான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அதனால எனக்கு வருது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ எப்படி நம்ம லைப்ரரியில் தான் எரர் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எரர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியோட ஃபைல் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செர்வோ லைப்ரரி இல்லை அப்படின்னா servo.h இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் லைப்ரரி அந்த மாதிரி ஏதாவது எரர் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் எதில் எரர் வருது அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து எப்படி நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஆட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வெளியே இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதை ஆர்டினோக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னு வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது இந்த எரர் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கார்ஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் அப்ஸ்டக்கிள் அவாய்டிங் ப்ளஸ் ப்ளூடூத் கார்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ளூடூத் மாடல் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த எரர் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ளூடூத் கார் வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த காருக்கு எல்லா கனெக்ஷன்ஸுமே பக்காவாக முடிச்சாச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. போர்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க கரெக்டாக, ஆர்டினோ போர்டு கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க,
ப்ரோக்ராமில் எந்த எரருமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் நீங்கள் உங்கள் போர்டு வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணும்போது அப்லோடிங் அப்படின்னு ரொம்ப நேரமே நின்றுருக்கும். ப்ரோக்ராம் cannot be uploaded அப்படின்னு ஏதாவது வந்து எரர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து காமனாக நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ப்ளூடூத் மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எரர் எப்படி உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுன்னு தெரியுமா? ரொம்பவுமே சிம்பிள் தான், வாங்க பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஆர்டினோ போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ எனக்கு வர எரர் தான் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சரி வாங்க என்ன எரர் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நீங்கள் ஒன்ஸ் அப்லோடு அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம், அதாவது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்லோடிங் அப்படின்னு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எரர் வரும். அது என்ன எரர் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எரர் வந்தாலும் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்னொரு எரரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எரரே வந்தாலும் இந்த 2 எரருமே நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த எரர் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேறு எதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ளூடூத் மாடியூல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ளூடூத் மாடியூல்லேருந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ளூடூத் மாடியூல்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 5 வோல்ட் கிரவுண்டு TX RX அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகாமல் எரர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TX RX பின் தான். இந்த TX RX பின்னை 2 ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா எரர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எரர்ஸ் தான். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்காக வந்து பண்ணுறது தான். இந்த எரர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எரர்ஸ்லாம் இருக்குது. எங்கிட்ட நீங்கள் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட எரர்ஸ் பற்றி தான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எரர்ஸ் வந்துருக்கு, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்து லைவ் ஏதாவது போடணும் அப்படின்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லைவில் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஓகே நண்பா, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம்.